சோஷியல் மீடியாவில் ரொம்ப நாளாகவே பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில் நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் டிவிகே சார்பில் நிற்க போகிறார் அப்படின்ற விஷயம் தான். ஸோ இதை தொடர்ந்து ரொம்ப நாளாகவே இந்த நியூஸ் போயிட்டு தான் இருந்துச்சு. அதே மாதிரி ராகவா லாரன்ஸ் அவர்களும் நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வரது உறுதியாயிடுச்சு. ஸோ அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக டிவிகே சார்பில் தான் நிற்பார், அதுவும் திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே நீங்கள் வாங்கினா நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அவரோட அரசியல் பயணத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்குமே அவர் விளக்கம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டும் இருந்தாங்க. ஏன்னா அஃபிஷியலாக இப்போ வரைக்கும் அவர் எந்த விஷயமும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் கேட்ட நிலையில் இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆசைக்காக நான் அரசியலுக்கு வரமாட்டேன், மக்களுக்காக தான் நான் அரசியலுக்கு வருவேன். ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நான் போட்டியிட போகிறது கிடையாது, அதுக்காக நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க வேண்டாம். ஏன்னா திருச்சி கிழக்கில் மட்டும்தான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், வேற எங்கேயுமே போட்டியிட மாட்டேன் அப்படின்லாம் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஏன்னா பல பேர் அரசியலுக்கு கூப்பிட்டாங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட போகிறேன் அப்படின்ற அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் வாங்கினா நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தர்மம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, கட்சிக்காக உழைச்சவங்க தான் முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும். திருச்சி கிழக்கு தொகுதியில் நான் போட்டி இல்லாமா, இல்லை விஜய் சார் ஹீரோ ஆனதுலேருந்து போஸ்டர் ஒட்டின ஒருத்தர் போட்டியிடணுமா, இல்லை கட்சியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதுக்காகவே உழைச்சவங்க நிற்கணுமா அப்படின்றத சிஎம் விஜய் சார் தான் முடிவு செய்யணும். யாரோ ஒருத்தவங்க விதை போட்ட செடிக்கு தண்ணி ஊற்றி மரம் வளர்த்து பழம் வருது, அந்த பழத்தை நான் சாப்பிடலாமா? கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து 4 வருஷம் உழைக்கணும், அதுக்கப்புறமா தலைமையாக பார்த்து சீட் கொடுத்தா அந்த பதவியில் அமர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுதான் தர்மம் அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆக்டர்ஸ் அவங்களோட நற்பணி மன்றம் மூலமாகவும் சரி, இல்லை பர்சனலாகவும் சரி பல பேருக்கு உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா முதல்ல ஞாபகம் வருது இவர் செய்யக்கூடிய உதவிகள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு பார்த்து எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்காரு. கல்வியா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யறாரு. அதனால இவர் அரசியலுக்கு வந்தா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டும் இருந்தாங்க. அதுவும் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வரதுக்கு ஆர்வமும் காட்டிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இவர் வேற இப்ப தெளிவா திருச்சி கிழக்குல நிக்க போறது இல்லை அப்படின்றத சொல்லிட்டாரு. ஸோ அவர் எந்த தொகுதியில் நிக்க போறாரு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமா கேட்டுட்டும் இருக்காங்க. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த திருச்சி கிழக்கு தொகுதி ஸோ நிறைய பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா திருச்சி தொகுதியில் லாரன்ஸ் மாஸ்டர் நிற்கிறாரு. நிறைய பேர் அண்ணா நீங்கள் வாங்கண்ணா, நீங்கள் வந்தால் நாங்கள் ஓட் போடுறோண்ணா, வெல்கம்ண்ணா இதெல்லாம் சொல்கிறீங்க. நான் ஷூட்டிங் போகிற இடத்துல நான் ஏதாவது ஆஃபீஸ் போனால் கூட வாங்க எம்எல்ஏ சார் திருச்சி தொகுதியில் நிற்கிறீங்களா, எல்லாரும் சந்தோஷமாக கூப்பிட்டீங்க, அன்பாக கூப்பிட்டீங்க, உங்கள் அன்புக்கு எல்லாருக்கும் நன்றி. பட் அது எது தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, என் மனசில் இருக்கிறத நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். நான் திருச்சி தொகுதியில் நான் நிற்கணுமா, இல்லை விஜய் சார் எப்போது ஹீரோ ஆனாரோ அப்போத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டியிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க, அவங்க வரணுமா நான் வரணுமா? விஜய் சார் வீட்டில் இன்னும் எத்தனை பேர் திருச்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அது விஜய் சார் டிசைட் பண்ணணும். விஜய் சார் யார் நிற்க வைக்கிறாங்களோ யார் வேணாலும் ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய் சார் முகத்துக்கு தானே ஓட்டு விடுது. ஸோ அந்த இடத்துல போய் நான் போய் நிற்கிறதுன்றது அது தர்மமே இல்லைல்ல. யாரோ ஒருத்தர் விதை போடுவாங்க, அங்கே செடி முளைக்கும், அதுக்கு வேலி கட்டுவாங்க, அதை பாதுகாப்பாங்க, ஒரு மரம் ஒன்று வரும், அந்த மரத்தில் ஒரு பழம் வரும், அந்த பழத்தை நான் எடுத்து சாப்பிட்ணுமா விதை போட்டவங்க சாப்பிட்ணுமா? ஒரு வேளை நம்ம போய் சேரணுன்னா எப்படி நம்ம சேரணும்? ஃபஸ்ட்டு உறுப்பினராக போய் சேரணும். உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சிக்காக 3 வருஷம் உழைக்கணும், 4 வருஷம் உழைக்கணும், கட்சியுடைய எல்லா நலத்திட்டங்களையும் எடுத்துன்னு போய் வெளியே சொல்லணும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்றது தான் என்னுடைய கோட்டை. உழைக்கணும். அப்புறம் கட்சி மேலிடம் பார்த்து சிஎம் பார்த்து நல்லா உழைக்கிறாங்க ஒரு போஸ்ட்டு கொடுத்தா அந்த போஸ்ட்டில் நம்ம இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அது தர்மம். நான் ஃபஸ்ட்டு என்னுடைய நிலைப்பாடை சொல்கிறேன். நான் எதுக்கு அரசியல் வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன், யார் கூட போக போகிறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறேன், எனக்காக இல்லை. நீங்களே நடிகராக இருக்கும்போது நான் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தேன், நீங்களே உங்கள் சொந்த காசை போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றி கொடு. நடிகராக இருக்கும்போதே ஒரு குழந்தைய காப்பாற்றிங்க, இப்போ சிஎம் ஆகிட்டீங்க, தைரியமாக அந்த உரிமையோடு கேட்பேன். ஒரு 1000 குழந்தைங்க பண்ணு, 1000ன்னா நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் உங்கள் மினிஸ்டர்ஸ்கிட்ட சொல்லி. அது உரிமையோடு நான் போய் கேட்குறதில்ல, நியாயம் இருக்குது. அது சிஎம் பண்ணும்போது அதை வெளியே சிஎம் எனக்காக என் நண்பர் இத்தனை ஆப்ரேஷன் பண்ணார், இத்தனை குழந்தைங்க இந்த ஹெல்ப் பண்ணாருன்னு அப்போ பெருமையாக சொல்லிக்கலாம். நம்ம அதுக்குன்னு ஃபீல் பண்ணுறாதீங்க, அண்ணன் அரசியலுக்கு வரமாட்டார் போல். திருச்சி கிழக்கில் தான் நிற்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன், வேறு எங்கேயும் நிற்கலன்னு சொல்லல. நிற்போம்,
பொறுமையாக அடி மேலே அடி எடுத்து வச்சு அவசரப்பட்டு என்ன இது சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காய்கறி கடையாக போய் வாங்குறதுக்கு இவ்வளோ நாள் நம்ம உழைச்சி காப்பாற்றி வச்ச பேரெல்லாம் ஒருத்தருக்கு போய் சரண்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்காக உழைக்க போகிறோம்னா அங்கே நம்மளுக்கு சீட்டு வேணாம், எதுவும் வேணாம், மரியாதை. எங்கே நம்மளுக்கு மரியாதை நல்லா கிடைக்குதோ, யார் கூட போய் சேர்ந்தால் மக்களுக்கு நல்லது நடக்குமோ எல்லாம் திங்க் பண்ணி அழகாக பண்ணுவோம். ஏதோ ஈஸியாக கிடைக்குதுன்னு எம்எல்ஏ சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இல்லை மினிஸ்டர் சீட்டில் உட்காந்துட்டு பதவி அனுபவிக்கிறதுக்காக வருவானா, என் சுயநலத்துக்காக வரேன்னா, இல்லை மக்கள் பின்னாடி வந்து நிற்கிறேன்னா, மக்கள் பிரச்சனைக்காக நான் வரேன். மக்கள் பிரச்சனைக்கு வர்றது தானே இங்கே கரெக்டான ஒரு விஷயம். இப்போ ஏதோ ஆசைக்கு ஏதோ கூப்பிட்றாங்க, அப்போ நம்ம போயிட்டு பதவியை அனுபவிக்கலான்றது தப்பு இல்லைங்க. அதுதான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கேன், நான் சந்தோஷமாக தானே இருக்கேன், என்கிட்ட எல்லாமே இருக்கேன். மக்கள் பிரச்சனைக்காக நம்ம வந்து எங்கே போகணும், யார் கூட போகணும், எப்படியாப்பட்ட அரசியலை கையில் எடுத்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்ன்றத நல்லா திங்க் பண்ணி பொறுமையாக நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். 2 படம் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. சர்வீஸ் இஸ் காட் மாற்றம், சேவையே கடும். பாய்.